ஹாய்! இன்னைக்கு நம்போ எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, வீட்ல இருந்தே ஈஸியா எப்படி சேவ் பண்ணலாம் பணத்த அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு பாதுகாப்பான சேவிங்ஸ் மெத்தட தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுதான் வந்து ரெக்கரிங் டெபாசிட்ஸ் ஆர்டி. இதில வந்து எந்த ஒரு ஆபத்துமே இருக்காது. ஒவ்வொரு மாசமும் ஒரு சின்ன அமௌண்ட்ட நம்ம வந்து சேவ் பண்ணிட்டு, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பெரிய அமௌண்ட்டா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஆர்டின்னா என்ன? ஆர்டிங்கிறது ஒரு எக்ஸலண்ட்டான சேவிங்ஸ் மெத்தட். இதில நீங்க ஒவ்வொரு மாசமும் ஒரு கம்மியான அமௌண்ட்ட வந்து வங்கியிலயோ, இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்லயோ வந்து சேவ் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்க நெறைய அமௌண்ட்டு தான் போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. மாசம் ரூ. 100 கூட ஓகே தான். சரி, ஆர்டிங்கிறது எப்படி வேலை செய்யும்? ஒவ்வொரு மாசமும் நீங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட்ட வந்துட்டு போட்டு வைக்கணும். அதுக்கு பேங்க்கோ, இல்ல போஸ்ட் ஆஃபீஸோ உங்களுக்கு வந்து வட்டி தரும். காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐ மீன் மெச்சூரிட்டி முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த நீங்க போட்ட சேமிப்பும் ப்ளஸ் வட்டியும் சேர்த்து கிடைக்கும். ஆர்டியோட சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா? இது வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். எந்த ஒரு பயமும் இருக்காது. நம்ப வந்து கம்மியான அமௌண்ட்டுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 100 கூட சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ட விட இது வந்து அதிகமா ஐ மீன் வட்டி தரும். 5% to 7.5% வரைக்கும். ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ நீங்க மாசம் ரூ. 1000 வந்து ஆர்டில சேமிக்கிறீங்க அப்படின்னா, 1 வருஷம் கழிச்சு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 12,000 கிடைக்குமா? அந்த 12,000ஓட 6% வட்டியும் உங்களுக்கு வந்து கூடுதலா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 390 to 400 வரைக்கும் நீங்க சேமிச்சு வைக்கலாம். இந்த மாதிரி நீங்க 5 வருஷத்துக்கு இத நீங்க கன்டின்யூ பண்ணீங்க அப்படின்னா, இந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஆர்டி அக்கவுண்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி பார்க்கலாமா? பேங்க்லேயோ, பேங்க்னா எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி இல்லை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மந்த்லி ஒரு 500 சேமித்து வச்சாலும் போதும் தான். 5 வருஷம் நீங்கள் கண்டினியூவஸாக நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஆர்டி கணக்கை வந்து அது வந்து ஃபினிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு இது பண்ணிடாதீங்க. இல்லைன்னா வட்டி வந்து ரொம்ப குறைஞ்சிரும். ஆர்டியை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னிலேருந்து நீங்கள் வீட்டிலேருந்தே கூட இந்த சேவிங்ஸ் மெத்தடை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலியோட ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக வந்து யூஸாக இருக்கும். தேங்க்யூ.